ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டான ஒரு முட்டைக்கோழி இல்லை ஃபாரம் கோழின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பட்டாணி கூட எப்படி குழம்பு பண்ணுறது பார்க்கலாம் நம்ம. இதுக்கு முதல்ல நான் இங்கே ஒரு முழு முட்டைக்கோழியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் பட்டாணி. மசாலாக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், 6 லவங்கம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 இன்ச் இஞ்சி, சின்ன பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 வெங்காயம், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இங்கே ஒரு குக்கர் வச்சு, குக்கர் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கலர் மாறி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது கூடயே சேர்த்துடலாம். தண்ணி இல்லாத வெறும் சிக்கன் மட்டும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். சிக்கனை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் இதை நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கட்டும், இது வேகட்டும். இதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலாக்காக எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி, பட்டை, லவங்கம், இஞ்சி, இதெல்லாமே இந்த பொருள் எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாமே சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் கூட நல்லா எண்ணெயில் வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூடயே சேர்த்துடலாம். இது கூடயே மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் இங்கே மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலாக்கே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருந்தால் போதும். இப்போ இது மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 4 விசில் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கணும். ஏன்னா இந்த சிக்கன் வேகிறது கொஞ்சம் லேட், அதனால 4 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 விசில் வந்து சிக்கன் வெந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது. சிக்கன் கூட வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பட்டாணி இது கூடயே சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோழி கூடயே முட்டைலாம் இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் தனியாகவே போட்டுக்கலாம். தனியாக போட்டுட்டு மறுபடியும் இது மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பட்டாணி முதல்லே போட்டுட்டோம்னா அது 5 விசில் வர்றதுக்குள்ளே ரொம்ப தூளாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி சாப்பிட்றதுக்கு கிடைக்காது. அதனால் லாஸ்ட்டில் ஒரு விசில் மட்டும் பட்டாணி போட்டால் போதும், வெந்துடும் பட்டாணி சீக்கிரமாக. இப்போ இது ஒரு விசில் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி நல்லா வெந்திருக்கு, கறி கூட நல்லா வெந்திருக்கு, குழம்பு ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு சூடாக களி கூட, சாதத்து கூட, தோசை, இட்லி எது கூடனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும் குழம்பு, அப்போ தான் ருசியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ருசியான முட்டைக்கோழி இல்லை ஃபாரம் கோழி பட்டாணி கூட குருமா ரெடியாக இருக்குது. குழம்பு ரெடியாக இருக்குது.
நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி.